ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற நபருக்கு கை கொடுத்து ஹாப்பி ஃபெப்ரவரின்னு சொல்லி ஒருவர் வாழ்த்துவோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் அவருடைய பந்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் முகத்தில் அநேக முகங்களில் ஸ்மைல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அதுவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பர்த்டே ஆர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னா இந்த கொடுக்க போகின்ற செய்தியானது உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் செலிப்ரேட்டிங் யுவர் பர்த்டே ஆர் யுவர் வெட்டிங் ஆனிவர்சரி, இஃப் யூ ஆர் வாட்சிங் த ஆன்லைன் சர்வீஸ், this word will be a prophecy word for you, this word will be a promise word for you. ஸோ இந்த நாளில் வேதத்திலிருந்து ஏற்கனவே நீங்கள் இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ண போகிறோன்ற டைட்டிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைட்டிலை குறித்து அநேக பேர் என்னிடத்துல கேட்டாங்க, பாஸ்டர் இதில் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி அதை பேசும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான தீர்க்க தரிசனங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பதாக எம்மா ஊரில் ஒரு 2 சீஷர்களை சந்தித்தார். அவர் 2 சீஷர்களை சந்தித்த போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மோசே முதல் தீர்க்கதரிசிகள் வரை தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்ததை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை சீஷருங்க? 2 சீஷருங்க. இது எத்தனாவது மாசங்க? 2வது மாதம். 2 சீஷர்கள் 2வது மாதம் அப்படின்னா அதில் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 24, 27 மோசே முதல் தீர்க்கதரிசிகள் வரை தம்மை குறித்து சொல்லப்பட்டதை அவர் என்ன பண்ணார்? அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். வேதத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 8வது பக்கம் 8வது அதிகாரம், அதில் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கலாங்களா? 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரு ஆமேன் சொல்லலாம். பாருங்க, வேதத்தில் தேவ ஆவியானவர் வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் இவர்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், பாஸ்டர் இன்னைக்கு 2வது மாதம் முதல் தேதி ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து வந்தேன், ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னா, வேதத்தில் ஒரே ஒரு வாக்குத்தத்தம், மேன்மையான வாக்குத்தத்தம், கிரைஸ்ட் இஸ் த பெட்டர் ப்ராமிஸ். கிறிஸ்துவே மேன்மையான வாக்குத்தத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவை குறித்து தான் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆங்காங்கே அவருடைய செயல்களையும், அவர் எப்படியா இருப்பார், அவர் என்ன காரியங்களை செய்வார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கும், என்ன காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை வேதாகமம் முழுவதும் அவரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில்
பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளை குறித்தும் ஒரு மாதத்தை குறித்தும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆவியானவருடைய சம்மதத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு கூட அல்லது ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் ஜோடி இல்லாமல் இருக்காது. அதை கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணும், சேர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தபடி நோவாவுக்கு ஒரு பெரிய பேழையை கட்ட சொல்கின்றார். அதற்குண்டான வழிமுறைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். நோவா பேழையை கட்டி அதில் 8 பேர், பாருங்க 8ஆம் அதிகாரம், 8 பேர் அந்த பேழைக்குள்ள என்ன பண்றாங்க, பிரவேசிக்கிறார்கள். 8 அப்படின்னா என்ன அர்த்தம்னா புதிய ஆரம்பம் அப்படின்னு அர்த்தங்க, நியூ பிகினிங் அப்படின்னு அர்த்தங்க. இந்த 8 பேர் உள்ளே பிரவேசிக்கின்றார்கள். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்கின்றது. பூமி முழுவதும் தண்ணீரினால் பூமியிலிருந்து ஊற்றுகள் வருகிறது. வானத்திலிருந்து மதகுகள் எல்லாம் திறந்து பூமி முழுவதும் தண்ணீரினால் மூழ்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எப்படி ஜலமானது பூமியின் பேர்ல அது நிறைவா இருந்ததோ மூழ்கி இருந்ததோ அது போலத்தான் 8ஆம் அதிகாரத்திலும் பூமி முழுவதும் தண்ணீரினால் என்ன பண்ணப்பட்டிருந்ததுங்க, நிரம்பி இருந்தது. எல்லா ஜந்துக்களும் மிருகங்களும் மனிதர்களும் அந்த மூழ்கி இருந்த பூமிக்குள் அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். நோவாவினுடைய குடும்பமும் சில மிருக ஜீவன்களும் பறவைகளும் காக்கப்பட்டது. அந்த மூழ்கி போன பூமிக்குள்ள ஒரே ஒரு காரியம்தான் ஜீவனோடு கூட இருந்தது. நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம் ஜீவனோடு கூட இருந்தது. அந்த ஒலிவ மரத்தின் கிளையை ஒரு புறா கொத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒலிவ மர கிளை மாத்திரம்தான் அல்லது ஒலிவ மரம் மாத்திரமே அந்த நோவாவினுடைய காலத்தில் பெய்த பெரிய மழையில பூமியினுடைய ஊற்றுகளிலே மதகுகளிலே காப்பாற்றப்பட்டது அல்லது மீட்கப்பட்டது அல்லது ஜீவனோடு கூட இருந்தது என்று சொன்னால் இந்த ஒலிவ மரத்தின் இலைதான், இந்த ஒலிவ மரம் தான். அதைத்தான் 128ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆகவே விசுவாசிக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நபருக்கு அவரை கர்த்தர் பெரிய அழிவில் இருந்து மீட்டெடுக்கிறார் என்பதை சத்தியமாக அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தில் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நோவாவினுடைய பேழையில இருந்தவர்கள் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம், நீங்கள் மேலும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால உங்களை அவர் அழிவிலிருந்து மீட்கிறவராய் இருக்கிறார். உங்களை பெரிய பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உங்களை பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டுகிறார். நான் சொல்லுவேங்க, the greatest blessing of Christian life is being a children of God. கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே நாம் வாழ்வதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சுதந்திரர்களாயும் இருக்கின்றோம். we are portion of God என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. சரி, நம்முடைய வார்த்தைக்கு வருவோம். 14ஆம் வசனத்தில் 8:14
2ஆம் மாதம் 27ஆம் தேதியில என்ன நடந்ததுங்க? பூமி காய்ந்திருந்தது என்கின்ற ஒரு மாதத்தை குறித்தோ ஒரு நாளை குறித்தும் ஆண்டவர் எழுதுகின்றார். ஆதியாகமம் 8ஐயே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு சில நாட்களை குறித்து எழுதுகின்றார். எவ்வளவு நாள் மழை பெய்தது, எவ்வளவு நாள் மழை பெய்து ஜலம் வடியும்படிக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்தது, எத்தனாம் தேதி எத்தனாம் மாதம் மலை தெரிந்தது, மலை சிகரங்கள் தெரிந்தது, இவைகளெல்லாம் டீட்டெயில்டாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்களிலேயும் அல்லது மாதத்தையும் குறித்து எழுதி வைத்திருக்கிற காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் அதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஏதோ கதை போல நாம் படிப்பதற்காக எழுதப்படவில்லை. அதிலே கிறிஸ்து மறைந்திருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு 2ஆவது மாதம் என்று நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரித்திருக்கிறோம். 2 என்று சொன்னா என்னன்னா, அதாவது காட்ஸ் விட்னஸ் அப்படின்னு அர்த்தம், தேவனுடைய சாட்சி என்று அர்த்தம், அல்லது தேவனுக்காக சாட்சியா இருத்தல் அப்படி என்று அர்த்தம். அதுல அந்த அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2ஆம் மாசம் 27ஆம் தேதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சாயலின் படியோ தம்முடைய ரூபத்தின் படியோ மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்கள் என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார் என்று 27ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 27ஆம் வசனத்தில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், ஆணும் பெண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனம் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கே ஒரு 2 நபர்களை குறித்து வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆதியாகமம் 1:27 ஆணும் பெண்ணும் என்று 2 நபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எம்மாவூருக்கு போகின்ற வழியிலே 2 சீஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 2 என்று சொன்னா என்னன்னா, காட்ஸ் விட்னஸ் அப்படின்னு அர்த்தங்க, தேவனுடைய சாட்சி என்று அர்த்தம். வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை அவர் எழுதியிருக்கிறபடியினால ஒவ்வொரு எண்ணை குறித்து எழுதும் பொழுது, அல்லது ஒவ்வொரு இடத்தை குறித்து எழுதும் பொழுது, அல்லது ஒவ்வொரு நபரை குறித்து எழுதும் பொழுது அந்த நபரனுடைய வாழ்க்கையிலேயோ அந்த இடத்தினுடைய பெயர்லேயோ அந்த எண்ணுடைய மதிப்பிலையும் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வைத்திருக்கின்றார். நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் 2ஆம் மாதம் 27ஆம் தேதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2ஆம் மாதம் எபிரேய மாதத்தில் த மந்த் ஆஃப் அயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏப்ரல் மாதம் மே மாதத்தினுடைய 30 நாட்கள் சேர்ந்து வருகின்ற மாதம். இந்த எபிரேய மாதத்தில் 2ஆவது மாதம் அயர் மந்த் அப்படின்னா என்னன்னா, த மந்த் ஆஃப் லைட்னு அர்த்தங்க, வெளிச்சத்தின் மாதம் என்று அர்த்தம். இந்த மாசம் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு கர்த்தரே வெளிச்சமா இருப்பார். எந்தெந்த இடத்துல இருளை நீங்கள் சந்திக்கிறீர்களோ இருளை மாற்றும்படிக்கு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் உங்களுடைய வாழ்விலே இருப்பார். பாருங்க, வேத வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க, மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும். ஆதியாகமம் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, மனுஷிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எத்தனை 2 இருக்கு அதுல? நீங்களே கூட பேசலாம். எத்தனை 2 இருக்குங்க? 3 2. ஏன் 21ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கலாமே, இல்ல 23ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கலாமே. ஆனா இந்த 2 என்கின்ற வார்த்தையை ஆவியானவர் 2ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்தில் 2 பேரை ஆண்டவர் சொல்றார். யாருன்னா, மனுஷன் மனுஷி. இந்த 2 பேரையும் எந்த வசனத்தில் கொண்டு வந்து இணைக்கிறார்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கொண்டு வந்து இணைக்கிறார். 2னா தேவகுமாரன் அர்த்தங்க. யாருங்க?
ரெண்டுனா எபிரேய வார்த்தை பைட் அப்படின்னு அர்த்தங்க. அப்படின்னா the ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம், இல்லை டென்ட் அப்படின்னு அர்த்தம், கூடாரம் அல்லது வீடு அப்படின்னு அர்த்தங்க. இந்த 22ஆம் வசனத்துல தான் 2 பேரை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவனுடைய விலாவில் இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி அதை ஆதாம் இடத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு 30 வயது நிரம்பினவராய் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வனாந்தரத்துக்கு சென்று 40 நாட்கள் கழித்த பின்பதாக அவர் முதல் அற்புதத்தை எங்கே செய்கிறார் என்று சொன்னால், கானா ஊரிலே, கலிலேயா என்கின்ற ஊரில் இருக்கிற கானா ஊரிலே கல்யாணத்தை அவர் பங்கு பெறுகின்றார். அந்த திருமண வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்கின்றார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார். அந்த கல்யாண வீட்டுக்கு 2 நபர்கள் முக்கியம். யாருன்னா, கல்யாண மாப்பிள்ளை முக்கியம், 2வது பெண் முக்கியம். இந்த 2 நபரை சேர்க்கும்படிக்கு முதல் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில் கர்த்தர் செய்கின்றார். அது எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அவருடைய ஏற்ற துணைக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், ரொம்ப நாளா என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், இந்த மாத கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆன்லைன்ல நீங்க இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன்களை கர்த்தர் தர வேண்டும், நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்று சொல்லணும் தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த மாசம் உங்க வீட்டில் திருமண காரியங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க போகின்றார். இந்த நாட்களிலே எப்படி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையாக சிருஷ்டித்து கொண்டு வந்து கொடுத்தவர் பூமியிலே மாம்சமாய் வந்த பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இருவரை சேர்த்து அவருடைய வாழ்க்கையின் குறைகளை மாற்றும்படிக்கு, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும்படிக்கு யோவான் 2 செய்திருப்பார் என்று சொன்னால், இந்த காலவெளியில 2வது மாதம் முதல் தேதியிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து உங்களுக்கு தருவார். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார். 2னா அப்படின்னா அர்த்தம்னா ஐக்கியம் அர்த்தம். என்னங்க, 2னா யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். ஆகதான் அதனால தான் ஆதாமும் ஏவாளையும் கொண்டு வந்து என்ன பண்றாருங்க, சேர்க்கிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. 6 நாட்கள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னவர் ஒரே ஒரு இடத்துல தான் நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. எது நல்லது இல்லைன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு. ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் பிள்ளை தனியா இருக்குது, வயசு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், ஆதாம் ஏவாளை இணைத்த கர்த்தர் இந்த 2வது மாதத்திலே உங்களுடைய வாழ்விலேயும் இந்த காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வராரு. எத்தனை அதிகாரத்தில்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 4 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வந்தார். எத்தனை அதிகாரங்க? 2ஆம் அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யாராவது ஒருவர் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மரியாள் ஒரு வீட்டில் இருக்கின்றாள். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். எத்தனை அதிகாரத்தில் இயேசு பிறக்கிறாருங்க? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஏன்னா எபிரேய வார்த்தையின்படி முதல் வார்த்தை அலெஃப், அலெஃப்னா த ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு அர்த்தம். 2வது பேட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா த ஹவுஸ்னு அர்த்தம், இல்லை டென்ட்னு அர்த்தம். 2வது தேவ குமாரனை குறித்து சொல்லுகின்றபடியினால
லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பரிபூர்ணமான பலியாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறக்கின்றார். அது மாத்திரம் கிடையாதுங்க. அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகின்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 27ஆம் வசனத்துல தான் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து மரியாளுக்கு அந்த மெசேஜ் சொல்றார். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். ஒரு பெரிய மெசேஜ், the message of the great salvation, the message of God's great plan. தேவனுடைய பெரிய திட்டம், தேவனுடைய உன்னதமான நோக்கம், தேவனுக்கென்று இருந்த ஒரே ஒரு சித்தம், இந்த உலகத்தை எப்படியாவது தம்முடைய குமாரனுக்குள்ள ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பெரிய செய்தியை வானத்திலிருந்து பிதா ஒரு தேவதூதன் மூலமாய் அனுப்புகின்றார். அதை எழுதி வைக்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதி வைக்கின்றார். 27 என்று சொன்னா the revelation of God என்று அர்த்தம், தேவனுடைய வெளிப்பாடுகள் என்று அர்த்தம். the revelation from heaven அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளை தருகிறவர் என்று அர்த்தம். அது மாத்திரம் கிடையாதுங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 27 வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். 27ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:27 சிமியோன் என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிமியோன் இஸ்ரவேலுடைய ரட்சிப்பிற்காக காத்திருந்த ஒரு மனுஷன். அவர் தேவாலயத்திற்கு போகும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இவர் தேவாலயத்துக்கு சென்றார். செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த நாள் பிறந்து 8வது நாள் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்படும்படிக்கு, அவருக்கு இயேசு என்று பெயரிடும்படிக்கு, அந்த நாளில் மோசேயினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு தன் தாயும் தன் தகப்பனுமாகிய மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சிமியோனுக்கு இயேசு வருவார் என்று தெரியாது, இயேசு யார் என்று தெரியாது. ஆனால் இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படிக்கு சிமியோன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை 27ஆம் வசனத்தில் தேவாலயத்துக்கு போகும்படிக்கு ஏவுகின்றார். அவன் போய் இயேசுவை தன் கையில் ஏந்தி கொண்டு, ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, உலகத்திற்கு ஒளி இவர்தான், புறஜாதிகளுக்கு ஒளி இவர்தான், இஸ்ரவேலுக்கு மீட்பு இவர்தான், இஸ்ரவேலின் மகிமை இவர்தான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த மாசம் ஆவியினுடைய ஏவுதல் உங்க வாழ்க்கையில் உண்டாகுங்க. உங்களை தேடி சில பேர் வருவார்கள், உங்களை தேடி தேவன் சில மனிதர்களை அனுப்புவார்கள். அவர்கள் தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படிக்கு தேவனாலே பரலோகம் அனுப்புகின்ற மனிதர்கள். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து தீர்க்கமாய் பேசுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து சிமியோன் தீர்க்கமாய் பேசுகிறான். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, இஸ்ரவேலுக்கு மகிமை. இந்த மாசம் ஒளி உங்களை சந்திக்குங்க, தேவ மகிமை உங்களை சந்திக்குங்க. 27ஆம் வசனத்திலே சிமியோன் என்கின்ற ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் தேவாலயத்துக்கு போகும்படிக்கு ஏவுவார். 27 என்று சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு என்று அர்த்தம். சிமியோனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். இதோ உன் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறாயே 8 நாள் பிறந்த குழந்தை, இது சாதாரணமான குழந்தை அல்ல. இவரே உலகத்தை ரட்சிக்கின்ற ரட்சிகர், இவரே பாவத்திற்காக பலியாக போகின்ற பூரண பலியானவர், இவரே இஸ்ரவேலை மீட்டெடுக்கிறவர், இவரே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறவர், இவரே உலகத்தின்
உலகத்தை சிருஷ்டித்தவர். இவர் உலகத்தை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, இவரே யூதருக்கு ராஜா, இவரே அற்புதங்களை செய்கிறவர், இவரே கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆசாரியரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், குமாரனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த குமாரன் விடுதலையாக்குகிறவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். மெய்யான விடுதலையை தருகிறவர். பாவத்திலும் நரகத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் வியாதியிலும் இருந்து விடுவிக்கின்ற ஒரே ஒரு கிறிஸ்து இவர் இயேசு கிறிஸ்து. இவரைத்தான் சிமியோனே நீ கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். இவர் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தை படைத்த சர்வவல்ல தேவனாகிய தேவகுமாரன். இந்த குமாரனை 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கைகளை ஏந்தி கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார். லூக்கா 2:27, ஆதியாகமம் 2:27, 2ஆம் மாதம் 27ஆம் தேதி பூமி காய்ந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 27 2னா என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 2னா தேவகுமாரன். இந்த தேவகுமாரன் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சேர்க்கும்படிக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு மனுஷனாய் பிறந்து இந்த உலகத்திலே முதல் அற்புதத்தை அவர் செய்யும் பொழுது அவர் 2ஆம் அதிகாரம் யோவான் 2 அந்த முதல் அற்புதத்தை செய்கின்றார். இந்த முதல் அற்புதத்தை செய்யும் பொழுது ஆதியாகமம் 2 2 நபரை ஒருவராய் சேர்க்கின்றார். யோவான் 2 2 நபரையும் ஒருவராய் சேர்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இறங்கி வந்தார். 2 என்று சொன்னா ஐக்கியம் என்று அர்த்தம். காட்ஸ் விட்னஸ் அப்படின்னு அர்த்தம். கணவனும் மனைவியும் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பல படைப்புகள் தேவனுக்கு சாட்சியாக இருந்தாலும், கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சாட்சிகள் இருந்தாலும், ஒரே ஒரு உன்னதமான சாட்சி என்னவென்று சொன்னால், ஒரு புருஷனும் மனைவியும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சபையாகிய மனவாட்டிக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதற்கு ஜீவனை கொடுத்து அதை மீட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கரைத்திரையற்றதாய் நிற்க வைத்தார். அந்த சபையை எடுத்துக்கொள்ளும்படிக்கு மீட்கும்படிக்கு அவர் மீண்டும் வரப்போகின்றார். 2 என்று சொன்னால் ஐக்கியம் என்ற அர்த்தம். காட்ஸ் விட்னஸ், தேவனுடைய சாட்சி என்ற அர்த்தம். யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். ஆகவே இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் லூக்காவில் ஆண்டவர் செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 2 என்று சொன்னால் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னங்க? செகண்ட் சான்ஸ், 2வது ஒரு வாய்ப்பு. முதல் ஒரு முறை இந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. அப்போது வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 8ஆம் அதிகாரம் இந்த பூமி முழுவதும் அழிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு 2வது வாய்ப்பை ஆண்டவர் தருகின்றார். நோவாவினுடைய குடும்பத்திற்கு 2வது முறை அவர் என்ன பண்ணுறாருங்க? அந்த பூமியை அவர் சுத்திகரிக்கின்றார், அல்லது பூமியை அவர் ஒழுங்குபடுத்துகின்றார். அந்த பூமியை என்ன பண்ணுகின்றார்? சீர்படுத்துகின்றார். அப்போ 2 அப்படின்னா என்னன்னா செகண்ட் சான்ஸ். என்னங்க? 2வது வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே தவறி இருக்கிறோம் இல்லைங்களா? யாருன்னா தவறாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? நீங்கள் தவறாமல் நான் இருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தவறான இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? தவறுவினுங்கள். இயேசு ஒருவர் செகண்ட் சான்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா நமக்கு வாழ்க்கை கிடையாதுங்க இல்லையா? ஒரே அம்மா தான் அல்லேலூயா சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது 2 என்று சொன்னா, அல்லது 27 என்று சொன்னா செகண்ட் சான்ஸ்னு அர்த்தங்க. என்னங்க? செகண்ட் சான்ஸ். ஆதியாகமம் 1:27 மனுஷன் மனுஷியை ஆண்டவர் தேவனுடைய சாயலாக படைக்கின்றார். அந்த தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்களை இணைக்கும்படிக்கு ஆதியாகமம் 2:22 வந்து அதை செய்கின்றார். செய்த பின்பதாக பிசாசானவன் தேவனுடைய சாயல், தேவனுடைய சாட்சியாக இருக்கின்ற இந்த ஆதாமையும் ஏவாளையும் பிரிக்கும்படிக்கு
அவன் பல காரியங்களை செய்து 3ஆம் அதிகாரத்தில் பிரிக்கிறான். ஆனா இந்த பிரிக்கப்பட்ட தேவனுடைய சாட்சியை மறுபடியும் சேர்க்கும்படிக்கு லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து 2 நபர்களை எம்மாவூருக்கு போகின்ற வழியிலே சந்திக்கின்றார். அவர்கள் யார் என்று சொன்னா, அவர்கள் ஒரு புருஷனும் ஒரு மனைவியுமானவர்கள். அந்த புருஷ மனைவியை சேர்க்கும்படிக்கு 27ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருங்க? மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்த பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்களை சிருஷ்டித்த பொழுது, அவர்களை இணைத்த பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த எரிந்த இருதயத்தை பிசாசானவன் அணைத்து போட்டான். அவர்கள் இருளுக்குள்ளாக சென்றார்கள். ஆனால் மறுபடியும் ஒளியாகிய கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கு 2வது வாய்ப்பை தரும்படிக்கு உலகத்திற்கு வந்து மரித்து உயிரோடு கூட எழும்பி, ரத்தத்தை சிந்தி உயிரோடு கூட எழும்பி, அதே கணவன் மனைவியை 24ஆம் வசனத்திலே அவர் சந்திக்கின்றார். அவர்கள் இருவரையும் வேத வசனத்தின் மூலமாய் கிறிஸ்து இணைக்கின்றார். அவர்களுடைய இருதயம் மறுபடியும் கொழுந்து விட்டு எரிகிறது. 27 என்று சொன்னா செகண்ட் சான்ஸ் அர்த்தங்க. என்ன அர்த்தங்க? பைபிள்ல ஆண்டவர் கொடுத்தது எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ். இயேசு மரித்து ஞானஸ்நானம் பெற்று உயிரோடு ஞானஸ்நானம் பெற்று எழுந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறாரு. குஷ்டரோகியை பார்த்து குஷ்டரோகி கேட்கிறான், ஐயா என்ன சுத்தமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தம் உண்டா அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அது அவனுக்கு 2வது வாய்ப்பு. ஒரு ஸ்திரீ பாவத்திலே பிடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியர்களாலும் பரிசேயர்களாலும் கல்லெறிந்து கொல்லும்படிக்கு ஸ்திரீயை நடுவில் கொண்டு வந்து நிற்க வைத்தார்கள். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயே உன்னை நான் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்துவது இல்லை, போய் நீ பாவம் செய்யாதே. அது அவளுக்கு கிடைத்த 2வது வாய்ப்பு. சகேவை பார்த்து சொல்லுகிறார், சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேவிய பாவின்னு சொன்னாங்க, ஆயக்காரன்னு சொன்னாங்க. இயேசு அவருடைய வீட்டில் போய் தங்கினார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்பொழுது சகேவுக்கு அது 2வது வாய்ப்பு. பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ஆனால் பேதுருவை ஆண்டவர் மறுபடியும் போய் சந்தித்து மறுபடியும் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்து பயன்படுத்தினார். பேதுருவுக்கு அது 2வது வாய்ப்பு, செகண்ட் சான்ஸ். Every miracles that Jesus did in New Testament, that miracle is second chance for everyone. செய்த ஒவ்வொரு அற்புதங்கள் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையின் 2வது வாய்ப்பு. கர்த்தர் உங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. பாஸ்டர் லைஃப்ல தோத்துட்டேன், என் லைஃப்ல இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் பயப்படாதீங்க. The same God, the same Jesus Christ who did second miracles to everyone is able to do today in your life. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவர். அவர் ஒருத்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் ஒருத்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். 27னா என்ன அர்த்தங்க? செகண்ட் சான்ஸ். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. 27னா என்ன அர்த்தம்னா மூவிங் ஃபார்வர்ட்னு அர்த்தம். என்னங்க? முன்னோக்கி செல் அப்படின்னு அர்த்தம். மூவிங் ஃபார்வர்ட். பாஸ்டர் என் லைஃப் இருக்கிற மாதிரியே இருக்கு பாஸ்டர் அப்படின்னா, இந்த பூமி மழையினாலும் தண்ணியினாலும் நிரம்பி அப்படியே ஒரு மாதிரி ஒரு சைஸ் இல்லாமல் அப்படியே பூமி என்ன பண்ணுதுங்க, நோவாவினுடைய காலத்தில் மூழ்கி போயிருந்தது. ஆனால் 8ஆம் அதிகாரம் 27ஆம் தேதியிலே தேவ ஆவியானவர் தண்ணியில் மூழ்கி இருந்த அந்த பூமியை கொஞ்சம் தண்ணியை நீக்கி வெட்டாந்தரையை காணும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படின்னா 27னா என்னன்னா, ஹிடன் திங்ஸ் வில் பி ரிவீல்டு. மறைக்கப்பட்டவைகள் வெளிப்படுத்தப்படும், மூடப்பட்டவைகள் வெளியே வரும்.
கர்த்தர் உனக்கா எதெல்லாம் மூடி வைத்திருக்கிறாரோ இந்த மாசம் உங்க வாழ்க்கையில அது உங்களுடைய கண்களுக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தில் அது உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிசாசு மூடினானோ அதவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு திறந்து, பாஸ்டர் ஏசக்கு இல்ல, சித்தனா அல்ல, என் வாழ்க்கைக்கு ஒரு ரெகோபாத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இனி என் வாழ்க்கையில் அந்த நீரூற்று ஒரு பொழுதும் வற்றவே வற்றாது. செகண்ட் சான்ஸ் ஃபார் தி வேர்ல்ட். பூமிக்கே ரெண்டாவது வாய்ப்புங்க. உங்களுக்கு ஏங்க தர மாட்டாரு? பூமிக்கு ரெண்டாவது வாய்ப்பு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு படிக்காதீங்க. கொஞ்சம் ஃபெயில் ஆகுறது நல்லது தாங்க. என்னங்க? ஆமா. 27 அப்படின்னா பைபிள்ல நிறைய காரியங்கள் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் லூக்கா 24:27 பார்த்தோம். மோசே முதல் தீர்க்கதரிசி, அந்த வசனத்தை சகோதரி வாசிங்க. மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு என்ன பண்ணாருங்களா? விவரித்து காண்பித்தார். அப்படின்னா ஸ்கிரிப்சரை ஒடிச்சு ஓபன் பண்ணி அதனுடைய வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்து ஒரு சீஷர்களுக்கு காண்பித்தார். 27னா hidden things will be revealed ன்னு அர்த்தம். மறைவானவைகள், மறைக்கப்பட்டவைகள் வெளிப்படுத்தப்படும் அர்த்தம். 27ஆம் தேதி, இந்த மாசம் 27ஆம் தேதிக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்த போகின்றார். பரலோகம் வெளிப்படுத்த போகின்றது. இதுவரைக்கும் உங்களை சுற்றிலும் தண்ணி போல உங்க வாழ்க்கை மூடி இருந்த காரியத்தை கர்த்தர் ஓபன் பண்ணி ஒரு வெட்டாந்தரையை காண்பிக்க போறாரு. அந்த வெட்டாந்தரை உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சொல்லுங்க, ட்ரை லேண்ட். பாஸ்ட் சர்ச்சினுடைய இடம் கட்டுறதுக்காக ஜோமனி நான் பேசிட்டு இருக்கும்போது பாஸ்ட் சொல்லியிருக்கிறார், சாம் சர்ச்சுக்கு ஒரு பெரிய இடம் வாங்கி இத்தனை பேர் உட்கார்றதுல இத்தனை பேருக்காக ஒரு சர்ச் கட்டணும் சாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 2வது மாசம் 27ஆம் தேதி என்ற பிரசங்கத்தில் ட்ரை லேண்ட் அங்க ஆண்டவர் வச்சிருப்பார்னா நமக்கு ஒரு ட்ரை லேண்டை கர்த்தர் கட்டாயம் தருவாருங்க. சாதாரணமான லேண்ட் இல்லை அது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். 27னா மறைவானவைகள் வெளிப்படுத்தப்படுகிறவைகள் அப்படின்னு அர்த்தங்க. சரி, அந்த 27 எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வாசிங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 23:1 மேலே இருக்கு பாருங்க சிஸ்டர். 23:1. 127 வயதோடு சாராள் 127 வயதான பின்பு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. பாருங்க, சாராளை குறித்து எழுதும் போது 127 வருஷம் இருந்தா செத்தான் எழுத வேண்டியதானே. 127 வருஷம் உயிரோடு இருந்தால்னு எழுதுறாருங்க. மற்றவர்களுக்கு எழுதும் பொழுது மரணம் அடைந்தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருங்க? மரணம் அடைந்தான் எழுதுறாரு. ஆனா சாராளை குறித்து எழுதும் பொழுது அவள் உயிரோடு இருந்தாலும் எழுதுறாரு. சபை உயிரோடு இருக்கணும் தாங்க ஆண்டவருக்கு விருப்பம். சபை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கணும் தான் ஆண்டவருக்கு விருப்பம். யார் என்ன டேட் ஐசியூல உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நீங்க உயிரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருந்தால் என்று அந்த அம்மா வயசு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? எழுதி வச்சிருக்கிறார். பைபிள்ல வேற எந்த பெண்மணியினுடைய வயசையும் ஆண்டவர் எழுதி வைக்கலங்க. வேற எந்த பெண்மணியினுடைய வயசை எழுதி வைக்கல. சாராளுடைய வயசு தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? 127 வயசு அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. என்னங்க? 127. அப்ப ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த பிராமிஸ் என்னன்னா, அவ சாரா என்று இருந்தா, ஆனால் கர்த்தர் வந்து அவளுடைய பெயரிலே ஒரு வார்த்தையை சேர்த்து, நீ சாரா என்று அழைக்கப்படாமல் நீ சாராள் என்று அழைக்கப்படுவாய். சாராள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, she is the mother of many or life அப்படின்னு அர்த்தம். the nation அப்படி அர்த்தம். ஜீவனுள்ளோருக்கு
அநேக தேசத்திற்கு அவளை தாயாக வைத்தார் அப்படின்னு அர்த்தம். 27 என்ன அர்த்தம்? 127 தேசங்களுக்கு தாயானவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப எத்தனாவது வயசுல அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க? ஏன் ஒரு 128 எடுத்துருக்க கூடாதா? ஆனால் 126 எடுத்துருக்க கூடாதா? ஒன்று 2-3 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கலாமே. அந்த 27 என்னன்னா மறைவானவைகள் வெளிப்படுத்தப்படுகிறவைகள். அந்த அம்மாவை குறித்து எழுதும் பொழுது அவள் மரித்தாள் என்று எழுதல, ராகேல் மரித்தாள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அம்மாவை குறித்து எழுதும் பொழுது அவள் உயிரோடு இருந்தாள் எழுதுறாருங்க. ஐயா அம்மா, இந்த பிரசங்கத்தை கேட்கின்ற உங்க வாழ்க்கையில நீங்க உயிரோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று வச்சிருக்கிற 4 வேளை உயிரோடு கூட இருப்பீங்க. மருந்து மாத்திரை அல்ல, மருந்து சீட் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பீர்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை காதில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தையிலே நீங்கள் பிழைப்பீர்கள். பிழைப்பது மாத்திரமல்ல, உன் ஆயுசு நாட்கள் என்னாலே பூரணமாகும் என்று சொன்னவர். இத்தனை வயசுந்தா அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு ஒரு பூர்ண ஆயுசை தருவார். 127 அந்த அம்மா என்ன வராங்க? தேசங்களுக்கு தாயா என்ன பண்றாங்க? மாறுகிறார்கள். அதே ஆதியாகமோ 1 அதிகாரம் 27 வாசிங்க. 1 அதிகாரம் 27. போதுங்க. இப்போ ஏவாளை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சிருஷ்டிக்கிறார். 3 பெண்களை குறித்து நான் பேசுறேங்க. முதல்ல ரெபேக்காலை குறித்து சாராளை குறித்து பேசினேன். அவங்க 127 வயசு வரைக்கும் உயிரோடு கூட இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஆதியாகமம் 1:27 ஏவாளை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சிருஷ்டிக்கின்றார். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் அந்த மனுக்குளம் விழுந்து போகின்றது. பேர் ஏவாளுக்கு யார் வச்சதுன்னா, கர்த்தர் பேர் வைக்கவில்லை, ஆதாம் தான் ஏவாள் என்று பெயர் வைக்கின்றார். கர்த்தர் ஆதாமுக்கு மாத்திரம்தான் பேர் வச்சார் மனுஷன். ஆனா இவர் என்ன பண்ணாருங்க? கொண்டு வந்து நிக்க வச்ச உடனே, இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள், இவள் என்னுடைய எலும்பின் எலும்பிலுமானவர்கள், மாம்சத்தின் மாம்சமானவள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி என்று பெயர் இடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேரு ஏவாளுக்கு என்ன பேர் தெரியுமா? எலும்பி. எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அந்த அம்மா பேர் என்னங்க? எலும்பி. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இது எலும்பும் எலும்பும், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் அப்படின்றாருங்க. இங்கிலீஷ்ல சொன்னா போனி. என்ன பேருங்க? போனி. தமிழ்ல சொன்னா எலும்பின்னு அர்த்தம். 3 அதிகாரம் 20 வாசிக்கும் போது, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதியாகமம் 1:27 சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்திரீயானவள் யாருன்னா, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். 27 என்ன அர்த்தங்க? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அவங்க 127 அந்த அம்மா உயிரோடு இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவங்கள ஜாதிகளுக்கு உன்னை தாயா வைப்பேன்றாரு. 1:27 ஜாதி மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் நீந்தாமா தாய் அப்படின்னு ஏவாளுக்கு ஆதாம் பேர் வைக்கிறார். இது மாத்திரம் கிடையாதுங்க. எஸ்தர் 1 அதிகாரம் 1 நீங்க வாசித்து பாருங்க. அங்க 127 நாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இந்து தேசம் முதல் அப்படின்னா இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேரின் நாட்களில் எத்தனை நாடுன்னு எழுதியிருக்கிறாருங்க? 127. அப்படின்னா என்னன்னா தேசங்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? தேசங்கள் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு இருந்ததே 127 நாடு தாங்க. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 2 கண்டமோ 3 கண்டமோ, அதுக்கப்புறம் தான் புது கண்டம்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த 3 கண்டமோ 2 கண்டமோ அந்த நாடு முழுவதும் ஒரே ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ராஜாவுக்கு மனவாட்டியா அந்த ராஜ்யத்திலே எஸ்தரை ஆண்டவர் கொண்டு செல்கின்றார். எஸ்தர் 127 நாடுகளுக்கும் தாயானவளாய் மாறினாள். 27 அப்படின்னா இவ்வளவு இருக்குங்க. ஏன்னா 27ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா?
இல்லை, இந்த தம்பி பேர் என்னங்க? ஜான். நீங்கள் இன்னைக்கு அவர் பர்த்டே கொண்டாரு, அவருக்கு ஒரு கை தட்டுங்களே. இந்த பிரசங்கம் உங்களுக்கு தான் தம்பி, சரிங்களா? உங்கள் அண்ணனுக்கு ஆக கல்யாணம் உனக்கு ஆகிடும் சீக்கிரமா. அப்போ 27 இவ்வளோ இருக்குங்க. இப்போ இந்த 27க்குள்ள ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்றத அந்த 27ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து நாம நேரம் குறைவாக இருக்கிறபடினால சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. ஆதியாகமம் 8:14. இரண்டாம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி என்ன பண்ணப்பட்டதுங்க? காய்ந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கரெக்டா ஒரு டேட் ஆண்டவர் அங்க மென்ஷன் பண்றாரு, ஒரு மாதத்தை குறித்து மென்ஷன் பண்றாரு. 2 அப்படின்னா என்னன்னா எபிரேய மாதத்துல ஐயர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா the month of lightன்னு அர்த்தம். பூமி முழுசும் இருளாவே இருந்துச்சுங்க. தண்ணியை நீக்கின உடனே பூமி இருளில் இருந்து மறுபடியும் எங்க வருகின்றது? வெளிச்சத்துக்கு வருகின்றது. அது 2வது மாசத்துல அது வருகின்றது. வரும்பொழுது ஒரு காரியம் நடக்கின்றது. காற்று வருகின்றது. வரும்பொழுது தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகின்றது, வற்றி போகின்றது. வற்றி போன பின்பதாக அங்கு வெட்டாந்தரை காணப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுவரைக்கும் காணப்படாதவைகளை கர்த்தர் உங்க கண்ணில் இந்த மாசம் காட்டுவாரு. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத காரியத்தை இந்த மாசம் நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வெளிப்படாத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவாரு. இந்த 27ஆம் நாளில் என்ன நடந்ததுன்னா, மறைக்கப்பட்டிருந்த பூமியானது பார்க்கும்படிக்கு அங்கே காணப்பட்டது. காணப்பட்டது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சீசனை குறித்து சொல்றாரு. விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பூமி தண்ணிக்குள்ள இருந்த பொழுது விதை முளைக்காது, காலம் காண முடியாது, சீதளம் உண்டாகாது, கனியை பார்க்க முடியாது. ஆனால் வெட்டாந்தரை காணப்பட்ட பொழுது விதையை விதைத்தால் விதை முளைக்கும், மரம் செடி கொடிகள் வளரும், கனிகள் உண்டாகும், மரச்செடிகள் உண்டாகும், புதிய காலங்கள் பிறக்கும். வெட்டாந்தரை என்று சொன்னா நியூ சீசன் அர்த்தங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாசம் நியூ சீசன் ஆண்டவர் கொடுப்பாரு. இதுவரைக்கும் எனக்கு பேட் சீசன் பாஸ்டர் இல்ல, in this month you will experience new seasons. இந்த மாசம் புதிய அனுபவங்களை, புதிய காலங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஏன்னா கோடை காலம், மாரி காலம் எழுதப்பட்டிருக்குது. the seas of hot, the seas of wet. குளிர்காலத்தையும் ஆண்டவர் படைக்கின்றாரு. மறுபடியும் ஒரு சீசனையே, ஒரு அட்மாஸ்பியரை கர்த்தருடைய ஆவியானவர் செட் பண்றாரு. இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு பேட் அட்மாஸ்பியர் இருந்துச்சு பாஸ்டர். ஆனா இன்னைக்கு இந்த மாசம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய அட்மாஸ்பியரை ஒரே குடும்பத்திற்காக ஆண்டவர் செய்வார்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய அட்மாஸ்பியர் ஆண்டவர் செட் பண்றாரு. அந்த அட்மாஸ்பியர் எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்னா, பூமி உள்ள நாளளவோ விதைப்போம் அறுப்போம். ஒருவேளை பாஸ்டர் நான் கண்ணீரோடு கூட விதைச்சேன், ஆனா எனக்கு இன்னும் பலன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாசம் கண்ணீரோடு கூட விதைத்தவர்களுக்கு கம்பீரத்தோடு கூட அறுக்கும்படிக்கான the season of harvest, அறுவடையின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அறுவடையின் காலம் மாத்திரம்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 131ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி, தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகின்றவர். இங்க பூமியானது தண்ணீருக்குள்ள மூழ்கி இருந்தது. 2வது மாசம் 27ஆம் தேதி கர்த்தர் காலங்களையும் சமய மாற்றும்படிக்கு நோவாவின் குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை செய்து புதிய காலத்தை ஆண்டவர் தரும்படிக்கு நோவாவின் குடும்பத்திற்கு செய்வார் என்று சொன்னார். பாஸ்டர் என் குடும்பம் கூட அப்படிதான் இருள்ல இருக்கு பாஸ்டர், தண்ணி மூழ்கின போல என் வாழ்க்கை மூழ்கி இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு புதிய காலம் உங்க வாழ்க்கையில வரும். புதிய சீசனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புதிய சமயத்தை ஆண்டவர் சொல்லுவார். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருங்க. உங்களை தேடி வியாபாரம் தேடி வருங்க. ஆனா நீங்க பண்ற பிசினஸ்ல உங்களை தேடி வியாபாரம் வரப்போகுதுன்னா, போன் மூலமா உங்களுக்கு வரப்போகிறது. உங்க பிசினஸ் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, பூமி உள்ளளவோ சமயங்கள் எப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, அறுவடையும் விதைப்போம், அறுவடையும் விதைப்போம், அறுவடையும் விதைப்போம், அறுவடையும் விதைப்போம். sowing and reaping, sowing and reaping, sowing and reaping. Hallelujah.
நேரம் தான் எனக்கு இல்லை. 14ஆம் வசனத்துல பூமி காய்ந்திருந்ததை அவர்கள் கண்டார்கள். பூமி காய்ந்திருந்ததை கண்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க இறங்கி போய் விதைங்க. சீசன்ஸ் அட்மாஸ்பியர்ஸ் நான் உங்களுக்கு செட் பண்றேன். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். ஒரு நிறைய விதைச்சிட்டும் பாஸ்டர், இன்னும் அறுவடை வரல. இந்த மாசம் அறுவடை வரும். ரெண்டாவது அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பாருங்க, 2வது வசனத்துல நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்றாரு. 40 நாட்கள் மழை பெய்ந்து 150 நாட்கள் கிட்ட உள்ள இருக்கிறாங்க. ஒரு வருஷம் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவர்களை ஒரு புதிய உலகத்திற்குள் ஆண்டவர் போகும்படி அழைக்கின்றார். பாஸ்டர், இந்த இடத்துல நம்ம எவ்வளவு நாள் இருந்தோம் தெரியல, ஆனா நேரம் வந்து விட்டது. we going to start our journey from here to the glory of God. தேவனுடைய மகிமையின் நேரத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கையை பிடிச்சு பேழையில இருந்தது போதும்பா, பூமி காய்ந்திருக்குது, வெளியே வாப்பா, உன்னை தேசத்திற்கு ஆசீர்வாதமா வைக்க போறேன், உன்னதான் பெரிய ஜாதியா மாற்ற போறேன், உனக்குள்ளே தான் என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை 2ஆம் நபரை உனக்குள்ளே நான் அனுப்ப போகின்றேன். 2வது என்ன நடக்குதுன்னா, அங்க கையை பிடிச்சு அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே புதிய உலகத்தை காண்பிக்கிறார். ஒரு புதிய பிரயாணத்தை ஆண்டவர் துவங்கி வைக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு நியூ ஜேர்னி இன்னைக்கு நான் டெடிகேஷன் பண்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய பிரயாணம் ஸ்டார்ட் ஆக போகுது. பாஸ்டர், என் லைஃப்ல நான் எங்கேயுமே போனதில்லை, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறேன்னு. அந்த குண்டு சட்டியை ஒடிச்சிரு, குதிரையை தூக்கி தூர போட்டுரு. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய பிரயாணத்தை உங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகின்றார். நோவாவின் குடும்பத்திற்கு பேழைக்குள்ளவே இருந்தவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுது வெளியே போங்கப்பா, உங்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இந்த சீசனுக்குள்ள நீங்க வெளியே புறப்பட்டு போங்கள் என்று ஒரு புதிய பிரயாணத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஆரம்பித்து வைத்தார். அதை தான் மத்தேயு 28:11 பூட்டப்பட்ட அறைக்குள்ளே 19ஆம் வசனத்திலே 11 அப்போஸ்தலர்களும் யூதர்களுக்கு பயந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், சொல்லுங்க, நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், வசனங்களினாலே நான் அற்புத அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துவேன். அப்ப சீஷர்களை பார்த்து சொல்றாரு, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறாரு. 8:15 நோவாவுக்கு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு புதிய உலகத்திற்குள்ளே போங்கள். இயேசு மரிச்சு உயிரோடு கூட எழுந்த பின்பதாக தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள சீஷர்களை இப்பொழுது புறப்பட்டு போங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு. நம்ம சபையில கர்த்தர் சுவிசேஷங்களை எழுப்ப போறாருங்க, தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க போறாரு. நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது உங்கள் கைகளினாலே அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கைகளினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். போன வெள்ளிக்கிழமை ஒரு சர்ப்பத்தின் ஆவியை இந்த இடத்துல கர்த்தர் துரத்துவார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார் என்று சொன்னார். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு விசுவாச மக்களோடு கூட இருந்து தம்முடைய குமாரனை சுவிசேஷமாய் நீங்கள் அறிவிக்கும் பொழுது அற்புத அடையாளங்களினாலே அதை அவர் உறுதிப்படுத்துவார். ஒரு புது பிரயாணங்க. உள்ள இருந்து வெளியே என்ன பண்றாங்க, வராங்க. வரும் பொழுது புது உலகம், ஒரு புது பிரயாணம். கடைசியா 17ஆம் வசனம் 8:17 உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச சந்துகளாகிய பறவைகளை 17 உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச சந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறும் சகலவித பிராணிகளும் உன்னோடு கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி திரளாய் வர்த்தித்து சொல்லுங்க, பூமியின் மேல் பலுகி பெருக கடவது. சொல்லுங்க, பலுகி பெருக கடவுது. சொல்லுங்க, பலுகி பெருக
கடவுது கர்த்தர் 1:27-28 ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாளை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பூமியிலே பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள் என்று சொன்னார். அதே வார்த்தையை நோவாவுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். நீங்க வெளியில மாம்ச ஜந்துக்களையும் பறவைகளையும் வெளியே விடு, நீங்க வெளியே போய் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுவரையும் நான் பலுகி பெருகாகவே இருக்கிறேன் பாஸ்டர், சரீரத்தில் கிடையாது, என் லைஃப்ல ஒரு growth இல்லை, என் பிசினஸ்ல ஒரு growth இல்லை, என் ஃபேமிலியில் ஒரு growth இல்லைன்றீங்கன்னா பயப்படாதீங்க. இந்த மாசம் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள், திரளாய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை தான் உபாகமம் 1 கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலோ 11 1000 மடங்கு பலுகி பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வாராக. பலுகி பெருகுவதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்முடைய சர்ச்சில் நிறைய குழந்தைகள் பெருக்கட்டும், 2ஓட நிக்க வச்சிடாதீங்க. கர்த்தர் நிறைய கற்பத்தின் கனியை ஆண்டவர் தருவாராக. பலுகி பெருகும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். வேதத்தில் நிறைய இடங்கள் அப்போஸ்தலர் 7:18 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பலுகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினான். காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினால். இந்த சபைக்கு, நம்ம சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் பேசுறேன். இந்த சபையில ஜனங்கள் பலுகி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்கு எழும்பட்டும். அப்போஸ்தலர் 6:1-7 வாசித்து பாருங்க. சீஷருடைய தொகை பெருகியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14:5 சபை பெருகியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய growth ஆண்டவர் அந்த ஜெனரேஷன்ல இருந்து ஆண்டவர் கொண்டு வராருங்க. எப்ப நான் 2வது மாதம் 27 பூமி காய்ந்த பொழுது புதிய சீசனுக்குள்ள ஆண்டவர் அவங்களை கொண்டு போறாரு. புதிய பிரயாணத்தை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில துவங்கி வைக்கிறாரு. புதிய பிரயாணம் மாத்திரமல்ல, ஒரு புதிய வளர்ச்சியையும் கர்த்தர் அவர்களுக்கு தருகின்றார். ஹல்லேலூயா. இப்ப 27னா தேசங்கள் அப்படின்னு அர்த்தங்க. என்னங்க? நேஷன் அப்படின்னா மறைக்கப்பட்டவைகள் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கற்பத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கோம், ஆனா அதிலிருந்து தான் தேசங்களும் புறப்படும். 27னா பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு என்ற அர்த்தம். hidden things will be revealed அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகின்றோம். பாஸ்ட் முன்பதாய் வந்து ஜெபம் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 27 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாருமே சேர்ந்து கூட வாசிக்கலாம். 27 27 அப்போஸ்தலர் 27 வாசிக்கலாம். 14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுப்பட்டு ஓடுகையில் நடு ஜாமத்தில் கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றித்து. பவுலும் அவனுடைய கூட்டத்தாரோ இப்போ இருள்ல மாட்டிட்டு, கடல்ல மாட்டிட்டு, பெரிய கப்பல் சேதத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள். 27 பவுல் சொல்லுகின்றார், கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதா. உங்களை தேடி ஒரு கரை வருங்க, உங்களை தேடி ஒரு கரை. அப்படின்னா என்னன்னா, இதுவரைக்கும் காணப்படாத ஒரு கரை 27 ஒரு கரை காணப்பட்டது. அந்த கரையிலே கர்த்தர் பவுலையும் அவனோடு கூட பிரயாணம் பண்ண எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்தாரு. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு கரை தெரிய போதுங்க. அந்த கரை, பாஸ்டர் இது வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருந்தேன், அந்த வீட்டில் இருந்தேன், இங்க இருந்தேன், அங்க இருந்தேன், வாடகை கொடுத்துட்டே சுத்திட்டு இருந்த பாஸ்டர், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான கரை கிடையாது. இல்ல, இந்த மாசம் ஒரு கரை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த கரையில உங்களை நிறுத்துவாரு. நிரந்தரமான இடத்திலே கர்த்தர் உங்களை ஸ்தாபிப்பார். ஏனா அவர் கரை சேர்க்கின்ற கர்த்தர். ஆமென். 27னா உங்களை கரை சேர்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கண்கள் மூடி அப்பாவுடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லலாமா? எல்லா சத்தத்தை வைத்து நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து பாஸ்டர் அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம். தேவ வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்குது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே 2:27 ஆதியாகும். ஆண்டவரே, ஆதியாகமத்தை சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். லூக்கால சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைவேற போவதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பேசுவோம், விசுவாசத்தோட பேசுவோம். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இது எனக்காக எழுதப்பட்டது. இந்த வேத வார்த்தை எனக்காக எழுதப்பட்டது. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு அல்ல, அவர் அனுபவித்து போய்விட்டார். சாராளுக்காக அல்ல, எனக்காக எழுதப்பட்டது. ஆண்டவரே, நோபாவுக்காக எழுதப்பட்டதில்ல, நோபா அனுபவித்து போய்விட்டார். இப்ப எழுதினது பிரசங்கித்தது எனக்காக என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பழுகி பெருக போவதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த எல்லைக்கு போக போவதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக போவதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் கரை சேர்க்க போவதுக்காக ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை நீர் ரட்சிக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கட்டட போவதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் புதுவான இடத்தை வாங்க போவதுக்காக ஸ்தோத்திரம். சபையினுடைய எல்லை அடுத்த எல்லைக்கு கொண்டு போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உண்டு. சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். சபையில் கேட்குற, ஆன்லைன் சர்வீஸில் கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போவதுக்காக ஸ்தோத்திரம். பேசினது நீர், வார்த்தை உம்முடையது, அது வெறுமையாய் வராது. நீர் விரும்பினதை செய்யும். இந்த மாதம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விரும்பின காரியத்தை நீர் எங்களுக்கு செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து பெரிய காரியத்தை நீர் செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். சபை மக்கள் எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அகால மரண இயற்கை சீற்றங்களுக்கும் வம்பு வழக்குகளுக்கும் கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக்கும் தொடர்ந்து ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அமருங்கள். ஜானி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுப்பாரு. நீங்கள்